டைம் வந்து 9:30. இன்றைக்கி ஐட்னரிலே இல்லாத ஒரு பிளான், ட்ரெக்கிங் போகிறது. அது என்னென்னு நான் ஆந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைம் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு கிளம்பலாம். ஸோ என்னென்னா, இங்கே ஒரு கேம்பில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து ஆனைமுடி ட்ரெக்கிங் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு, நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து இல்லைங்க, நான் கீழே வந்து போகணும், நான் இறங்கிடுவேன் இன்றைக்கி காலையிலேயே அப்படின்னு சொன்னேன். இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அதை மிஸ் பண்ணாதீங்கன்னாரு. ஸோ ஒரு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லும்போது நம்ம ரொம்ப சீன் போடக்கூடாது. ஸோ அதனால் அந்த ட்ரெக்கிங் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அவர் தான் ஓனரு, இங்கே ஒர்க் பண்ணுறவர். ஒரு குரூப் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணி தான் இந்த ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். இது மாடரேட் ட்ரெக்கிங் தான். எனக்கு ஆக்சுவலாக காலில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அதனால் நான் வந்து டஃப்பான ட்ரெக்கிங் எதுவும் பண்ண முடியாது. இங்கே நிறைய ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குது, பட் இப்போது கரண்ட் பாடி கண்டிஷனுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப மைல்டாக இருக்கும்னு சொன்னார். 2 hours தான் ட்ரெக்கிங்னு சொன்னார். ஸோ போயிட்டு வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ கிளம்பிட்டோம் ட்ரெக்கிங்க்கு. இவங்க 2 காரில் வராங்க. ரொம்ப நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த ஊரை பற்றி. டக்குன்னு எனக்கு பேரே மறந்துடுது. மறையூர், காந்தலூர்ன்ற பேரே அடிக்கடி மறந்துடுறேன். ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் நிறைய மைண்டில் நிற்கவே இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த என்னென்ன ஸ்பாட் இருக்குது, என்னென்ன பார்க்கலாம், எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இது வந்து சோலா ஃபாரஸ்ட் தான். அண்ட் இதுலேயே 3 லெவல் இருக்கான் ட்ரெக்கிங்கு. அதில் வந்து ஈஸியான ட்ரெக்கிங் ரூட்டு இப்போ அவர் கூட்டிகிட்டு போகிறாராம். 6 hours ட்ரெக்கிங் இருக்கான், ஹோல் டே ட்ரெக்கிங் இருக்கான். ஸோ நிறைய ரூட்ஸ் இருக்கான் இதுலேயே. அதில் வந்து ஒன் ஆஃப் த ரூட்டில் இப்போ நாங்கள் போகிறோம். மாடரேட் ட்ரெக்கிங்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்காது, வாங்க ஜாலியாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த வியூ செம்மையாக இருக்குங்க. வெளியே வரும்போதே பாருங்கள், இந்த மலைக்கிட்ட இந்த வியூ சூப்பராக இருக்குது. சன்ரைஸ் தான் பார்க்க முடியல, ஏன்னா க்ளவுடியாக இருந்துச்சு. அதனால் சன்ரைஸ் பெருசாக வரல. மேலே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது ஒன்று தான் குறை, இவ்வளோ தூரம் வந்து சன்ரைஸ் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு. இந்த ஜங்ஷனில் ரைட்டு போனேன். இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் விசாரித்தேன். ஸோ நேற்றே யோசித்தேன், ஐயோ அந்த லெஃப்ட்டில் எதுவுமே பார்க்காம போகிறோமேனு. இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக அதுவே அமைஞ்சிருச்சு. க்ரீன் ஸ்ட்ரீட் சர்க்கியூட், ஃப்ரூட் ஸ்ட்ரீட் ஆம்பா. ஃப்ரூட் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கா? OMR ஃபுட் ஸ்ட்ரீட், கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரூட் ஸ்ட்ரீட் இப்போ தான் கேள்விப்படுறேன். ட்ராங்குவிலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த மரம் அருமையாக இருக்குது. நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது, எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வச்சுருக்காங்கப்பா. யார் இந்த தாத்தா? எதுக்கு வண்டியை நிறுத்த சொல்கிறாரு தெரியலையே. யார் அவரு? பண்ண 3 கட்சி வேட்பாளர்கள் வச்சுருக்காங்க இங்கே. இவர் F ராஜா காங்கிரஸ்ங்களா, S ராஜேந்திரன் பிஜேபி, அப்புறம் கம்யூனிஸ்டில் நிற்கிற ஒரு பேர் A ராஜா. ஸோ ராஜான்னு பேர் வச்சா போதும் சீட்டு அப்படின்னு ஏதோ ஸ்கீம் வச்சுருக்காங்க போல் இந்த ஊரில். ரெசார்ட் என்னையா பாதை இல்லை, இதுக்கு மேலே வந்துட்டோமா? ஆமாம், செக் போஸ்ட் வந்துட்டோம். ஃபாரஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு வண்டி நிறுத்தியிருக்கேன். மழை கிழ வராமல் இருக்கும், வழுக்கிற மாதிரி இருக்குது. டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கோம். மாடரேட்டாக இருக்கும்னு நாங்க பார்ப்போம். எல்லாம் மொத்தமாக ஃபாரஸ்ட் உள்ள என்டர் ஆகிட்டோம். குச்சி, செல்ஃபி ஸ்டிக்கு, 2 கையும் பிஸியாக இருக்குது.
பெப்பர் வைல்டில் இருக்கிறது. அது சும்மா ஒரு லீஃப் எடுத்து ஃப்ரெஷ் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாருங்க, நல்லா அரோமாவாக இருக்கும். இதே ஒரு அவ்வளோ ஒரு கஷ்டமான ட்ரெக்லாம் இல்லை, நல்லா இருக்கு. ஃபாரஸ்ட் வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட்டு. ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணது சின்னதாக சொல்கிறேன். இது வந்து மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல செக் போஸ்ட்டு, அந்த ரூட்லேயே போனால் வட்டவடாவும் கனெக்ட் ஆகுமா. பட் இப்போ அது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா. ஸோ அது போய் கொடைக்கானலில் அந்த மதிக்கெட்டார் சொல்லின்னு இருக்கும்ல, அங்கே கனெக்ட் ஆகுமா முன்னாடிலாம். ஸோ இப்போ வந்து அது வெறும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அந்த ரூட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து சன்லைட் உள்ளே வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாக மர நிழல் தான் இருக்குது, பெருசாக சூரிய ஒளி வந்து உள்ளே வராது. அவ்வளோ ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டாக. எந்த கிளைமேட்டில் வந்தாலும் இந்த ஃபாரஸ்ட் இப்படி தான் இருக்குமா. முக்கியமான விஷயம், வைல்டு அனிமல்ஸ் நிறைய இருக்குமா. பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் பார்த்தா பேனிக் ஆகக்கூடாது, ஓடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அனிமலோட பேசிக் குவாலிட்டி வந்து ஓடுனா துரத்தணும் அப்படின்னு இருக்குமா. ஸோ அதனால் ஓடாமல் நின்று அப்சர்வ் பண்ணலாம். கூடவே ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆள் வராங்க, ஸோ தே வில் டேக் கேர் அப்படின்னு. மாட்ரேட் இருக்குது தான், இது ஏறினதுக்கே மூச்சு வலிக்குது, மூச்சு வாங்குது. பழமையான மரங்கள் இருக்கான், ஒரு 3 மரம் சொன்னார், ஏதோ ஷேடோவோ ஏதோ வேறு மறந்துடுறேன். கோல்டு, சில்வரு, நார்மல் 3 மரம் சொன்னார். கூப்பிட்றேங்க. ஐயோ பாம்பு தம்பி கடிச்சு எடுத்து போட போகுது. கண்ணை மட்டும் இப்போ மூடிட்டு ஓ இங்கே பாடுறேன், இங்கே பாடுறேன். செடியை பார்த்துட்டு போகுது. மரத்தில் இருக்கும். உங்களை பார்க்கணுமா? இங்கே பாடுறேன், இங்கே பாடுறேன். அது செடியை பார்த்துட்டே போகுது. மரத்தில் இருக்கும். உங்களை பார்க்கணுமா? கையில் பிடிச்சி விளையாடுற கேமராமேன் செமையா இருக்குடா தம்பி. பாம்பு கேட்டாங்களே. ஆமா, யார் கேட்டது பாம்பு இருக்கான்னு. 100 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் தான் இருக்கு. 100க்கும் குறைவான வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் தான் இருக்கு. ஆனா செடிகள் பார்த்தீங்கன்னா 200+ வெரைட்டிஸ் ஆஃப் செடிகள் இருக்குங்க. இந்த காட்டோட மொத்த வெரைட்டிஸ் 300 தான். போத் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருக்கு. ஏகப்பட்ட அட்டைப்பூச்சி இருக்கு கீழே. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் சாக்ஸ் வச்சுருக்கோம், லீச் சாக்ஸு. வேணுன்றவங்க அது வாங்கிக்கலாம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, அப்படியே வந்துட்டேன். நல்லா இருக்கு, ஆனால் பெருசாக வெயில் தெரியல, சில்லுன்னு இருக்கு. இந்த புல்லு தாங்க, இந்த ஸ்பாஞ்ச் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுதான் தண்ணியை தேக்கி வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் ஆகும். அடுத்து அவங்களுக்கு வரீங்க கால் செக் பண்ணிக்கோங்க. நின்ன இடத்துல தள்ளி விட்டுறாங்க, மறுபடியும் உங்கள் காலில் ஏறும். என்னாச்சு? உப்பு இருக்கு, உப்பு போட்டு அப்படியே விழுந்துடும். விடுதோம்னா காயமாயிரும். அதெல்லாம் வலிக்காது, நிறைய அட்டைப்பூச்சி இருக்குது. காலில் ஒன்று ஏறிச்சு, தட்டி விட்டேன். ஒரு பாவம் ஏறி தொலைச்சிருச்சு. உப்பு போட்டிங்கன்னா டப்புன்னு விழுந்துருது.
ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும், நிற்க கூடாதான், நின்னா ஏறிடுமா. இங்கே வந்து சில்னஸ் அதிகமாக இருக்குமா இதுக்கப்புறம். நம்ம அங்க இலையில இருந்து ட்ரிப் அவுட் ஆன தண்ணி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது. அந்த மாதிரி சேர்ந்ததுல அடுத்து கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியா இங்க வரும். சத்தம் சூப்பராக இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் வருது. இது சிறுதேனி. சிறுதேனியா? ஆமாம். இதோட ஹனிஸ் வந்து ரொம்ப மெடிசனல். வாவ். தண்ணி கிட்ட போகக்கூடாதா? இப்போ நம்ம அங்கே இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த மாதிரி ட்ரிப் ஆகிற தண்ணியெல்லாம் சேர்ந்து கலெக்ட் ஆகி இந்த மாதிரி அருமையான பக்கம். ஃபால்ஸ் பார்த்துட்டு இறங்கிட்டுருக்கோம். எப்பா செக்க அட்டா பூச்சி. வெயிலில் நின்னீங்கன்னா, வெயிலில் நின்னா இருக்காதான், மற்றபடி வந்து ஹை சான்சஸ் ஆஃப் லீச். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே லீச் சாக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதை போட்டுக்கிட்டிங்கன்னா சேஃப். இல்லைனா அவன் பண்ண மாதிரி கண்டுபிடிச்சி உப்பு போட்டிங்கன்னா அது டப்புன்னு கீழே வந்துடும், கையில் தொடக்கூடாது. இதுதான் அந்த பழைய ரோடு. அங்கேருந்து அந்த வட்டவடா கனெக்ட் பண்ணி அங்கேருந்து அந்த எஸ்கேப் ரோட்டுக்கு கனெக்ட் ஆகிற பழைய ரோடு. ஆமாங்க, அதை கனெக்ட் பண்ணுற ரோடு. கனெக்ட். ஸோ இங்கே போர்டு தெரியுதுங்களா? இல்லை, நீங்கள் அப்படியே அங்கேயே நில்லுங்க, மாய்ச்சருக்குள்ளே வர வேண்டாம். இங்கே அட்டை இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். வெயில் விழுகிற இடத்துல இருக்காது. ஸோ இந்த போர்டு தெரியும், ஆனமுடி சோலா நேஷனல் பார்க். ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபாரஸ்ட்டோட மிடில் நம்ம இருக்கிறோம். இது மன்னவன் சோலை அதோட பிரான்ச்சு. இந்த ரோடு தான் அந்த எஸ்கேப் ரோடை கனெக்ட் பண்ணுற ரூட். இப்போ இது ஆக்சஸ் கிடையாது, பப்ளிக் ஆக்சஸ் கிடையாது, ஒன்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க யூசஸ்க்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் பேசிட்டு இருந்த அந்த ஃபர்ன் ட்ரீஸ் இது தான் ஒரு 15 அடி உயரம் வரைக்குமே இது வளரும். ஸோ சாதாரண ஃபர்ன் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா இதோட வயசு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை ரிசர்ச் பண்ணவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது டைனோசர் காலத்துலேருந்து இந்த மரங்கள் இருக்குது, சிலது அதுக்கு முன்னாடி உள்ள மரங்களும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நார்மல் ஃபோன். இதுலேயே கோல்டன் ஃபோன், சில்வர் ஃபோன் 2 டைப் வருது. அதோட ட்ரீஸும் இந்த லென்ஸ் காம்புக்குள்ளே இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம ஜீப் சஃபாரிக்கு போகும்போது வாட்டர் ஃபால்ஸ் கூப்பிட்டு போவாங்க, அங்கே வந்து ஜாயின் ஆகும். ஸோ பப்ளிக் ஏரியா, ரெசிடென்ட் ஏரியா, வில்லேஜஸ், ஃபார்ம்ஸு, சின்ன குறுங்காடுகள், பெருங்காடுகள் எல்லாத்தையும் கடந்து இந்த ஃபால்ஸை வந்து சேரும். மரத்தில் வளரக்கூடிய ஒரு பாசி விழுது மாதிரி அது இங்கே ஜாஸ்தியாக இந்த மரத்தில் தொங்குதுங்களா கீழே. ஆமாம், இப்போ இங்கேருந்து நமக்கு ரூட்டு ஃபுல்லாக அந்த வெயிலில். ஆனைமுடி ஷோலா நேஷ்னல் பார்க். ஆனைமுடி ஷோலா நேஷ்னல் பார்க் ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். சின்ன ட்ரெக்கிங் தான் ஆக்சுவலாக, ரொம்ப பெரிய ட்ரெக்கிங் இல்லை. டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட்டு நடந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸு. இந்த சத்தம், மெயினாக வாட்டர் ஃபாலோட சவுண்டு, நான் பேசுகிற சவுண்டே கேட்குதான்னு தெரில மைக் இல்லாததுனால. ஸோ அதுதான் மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே.
நல்லா இருந்துச்சு. இந்த ரூட்டு வந்து இது வட்டவடா கனெக்ட் பண்ணுற ஒரு ரூட்டாங்க இது. எஸ்கேப் ரூட்டுன்னு சொல்லுவாங்க முன்னாடி பிரிட்டிஷ் பீரியடில். இங்கேருந்து தப்பிச்சு கொடைக்கானலில் கனெக்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரூட்டான். இப்போ இது ஃபங்க்ஷனலில் இல்லை. நிறைய அட்டைப்பூச்சி வேறு இருக்குது. இதுக்கப்புறம் அட்டைப்பூச்சி இருக்காதுன்றாங்க. சரியா இந்த கீழே சட சடையாக தந்தது இல்லையா இந்த அதுதான் இந்த காடோட ஸ்பெஷல். எக்ஸ்ட்ரீம் ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல தான் வரும். போகும்போது காட்டுக்குள்ளே போனோம், ரிட்டன் இந்த மாதிரி பாதையில் நடந்து வந்தோம். இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிட்டர்ன் வந்தோடனே முதல்ல பண்ண வேண்டியது செருப்பெல்லாம் கழட்டி காலில் அட்டைப்பூச்சி இருக்கான்னு செக் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. காட்டுக்குள்ளே டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போயிட்டு திருப்பி வரும்போது கொஞ்சம் ஒரு ஸ்லோப்பான ஒரு இதில் நடந்து வந்தோம். இதுதான் லீச் சாக்ஸ். இது போட்டிருந்தா அட்டை எதில் ஏறி இருக்கும், காலில் ஏறி இருக்காது. வா ஃபுல்லாக நல்லா பிளட்டு பண்ணியிருக்கு போல். பல்க் ஆயிடுச்சு சாப்பிட்டு. ஏற முடியல. ரத்தம் இப்போ உப்பு கொட்டினோம்னா அதை குடிச்ச ரத்தத்தெல்லாம் காக்கும். ஆமாம், அதெல்லாம் மூவ் பண்ண வெயிலுக்கு